ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. பாருங்கள், வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நல்லா அவிச்சு வச்சுக்கிட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன். இது குழம்புல போடுறதுக்காகங்க. அதாவது நாட்டு தக்காளி மட்டும் போடுங்க, சூப்பராக இருக்கும் குழம்பு. ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சோம்பு வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு. வேறு எதுவும் போடக்கூடாதுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போடக்கூடாது. ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், தனி மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய் ஒரு மூடி அரைச்சி ஊற்றுறதுக்கு. இந்த 2 முட்டையும் பொத்து ஊற்றுறதுக்காக கடைசியில் குழம்புல பொத்து ஊற்றுனா அதனுடைய ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. நம்ம சமையலை ஆரம்பிக்க போகிறோம். கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிங்க, சோம்பு தாளிச்சிருக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. அப்போ தான் ஃபஸ்ட்லேயே ஃப்ரை பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து மிளகா காரல் வாடை அடிக்காது. தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு நல்ல 10 நிமிஷம் கொதி வந்த பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி முட்டையை போட்டுற வேண்டியது தான். குழம்பு வந்து ஒரு 7 நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க. இப்போ இந்த 2 முட்டையை குழம்புல பொத்து ஊற்றிட்டு, இந்த முட்டை இருக்குது பார்த்திங்களா, அவிச்ச முட்டை, இது 2 பக்கம் லைட்டாக வகுந்து விட்டு குழம்புல போட்டுற வேண்டியதான். குழம்புல போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கிற வேண்டியதாங்க. இந்த 2 முட்டையை பொத்து ஊற்றிட்டு அப்புறம் காமிக்கிறேங்க. கையில் ஃபோன் இருக்குது, என்னால் காமிக்க முடியாது. ஒரு 7 நிமிஷம் கழிச்சு அவிச்ச முட்டையை 2ஆக வகுந்து அதில் போட்டாச்சுங்க. 2 முட்டையை பொத்து ஊற்றிட்டேன். நம்ம ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.